வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. வாக்குப்பதிவிற்கான குழப்பம் வந்துவிட்டது. இதை பற்றி தான் இன்றைக்கு பேசப் போகிறேன். தேர்தல் நடந்த அன்று மாலையே மாநில தேர்தல் ஆணையம் சொன்னது சுமார் 72 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக சொன்னார். இன்று காலையில் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையர் திரு ராஜீவ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு தான் பதிவாகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் அன்று வெளியிட்ட போது 72% என்று சொன்னார்கள். தேர்தல் முடிந்த பிறகுதான் அறிவித்திருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு இரவுக்குள் எப்படி 69% குறையும்? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் 1,00,000 வாக்காளர்கள் பெயரை நீக்கிவிட்டதாக சொல்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஓட்டு நாம் போடுகிறோம், யார் வேண்டும், யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும் என்று வேறு யாரோ முடிவு செய்கிறார்கள். இந்திய பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக முறைப்படி தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். இதுதான் ஜனநாயகமா? இதையெல்லாம் நம்பாமல் தான் நிறைய பேர் ஓட்டு போடவே வருவதில்லை. அடிக்கிற வெயிலில் போய் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுட்டு வரோம். இவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வராங்க. மக்களை பார்த்தால் இவங்களுக்கு எப்படி இருக்கிறது? வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீரில் மனித கழிவு கலந்த குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று அந்த கிராமத்து மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுபோல் நிறைய கிராமங்கள் சில பல காரணங்களால் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என்றால் தேர்தலுக்கு முன்பாகவே அறிவித்திருப்பார்கள். அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. மொத்தத்தில் என்ன புரிகிறது என்றால், நாம் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் தலைவர்கள் தேர்ந்தெடுப்பது நமது ஓட்டு இல்லை. இது நியாயமா? ஜூன் 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.